ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிராம ஊராட்சி செயலாளர் வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி 2025 ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் ஆக்சுவலாக என்ன செலெக்ஷன் லிஸ்ட்டில் எதில் குளறுபடி நடந்துச்சு, ஆனால் வெளியில் வந்து எதில் பிரச்சனை நடந்தது மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம், செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஆக்சுவலாக நடந்த என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பற்றி போன வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதான் நம்மளோட முதல் வீடியோ. இப்போ அடுத்தடுத்து நிறைய இன்ஃபர்மேஷனோட அடுத்தடுத்து வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன தடவை இந்த வீடியோ 2000 பேர்கிட்ட பார்த்துருக்கீங்க, ஆனால் வந்தது நம்ம 30 சப்ஸ்கிரைப் தான். பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல இன்ஃபர்மேஷனை போடலாம், இப்போ இன்ஃபர்மேஷனோட மட்டுமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், என்ன ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம், எது செலெக்ஷன் லிஸ்ட்டில் என்ன குளறுபடி உண்மையிலே நடந்துச்சு அப்படிங்கிறத. ஸோ அதில் சில விஷயங்கள் பேசாமல் விட்டுருந்ததை இதில் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் அந்த வீடியோ இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாங்க அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். போன வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, எதில் ஆக்சுவலாக குளறுபடி நடந்துச்சு, பிஎஸ்டிஎம் அப்புறம் வந்து ஸ்டடிட் அட் கவர்மெண்ட் ஸ்கூல் இன் தமிழ் மீடியம், இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறது. இந்த ரெண்டு கேட்டகரியில் வந்து உள்ள விஷயத்தில் தான் ஆக்சுவலாக ஒரு தவறு நடந்தது செலெக்ஷன் லிஸ்ட்டில். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ கொஞ்சம் ரிவிஷனாக என்னென்னு பார்த்துருவோம். ஜியோ பார்த்துருந்தோம். ஜியோவில் வந்து என்ன வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தோம். 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழை பாடமாக படித்திருக்க வேண்டும் இங்கிலீஷில் போட்டிருந்தாங்க. அப்புறம் தமிழ்நாடுக்கு ஓவரால் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன கல்வி தகுதின்னு பார்த்தோம். அதுலேயும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், குறைந்தபட்சம் தமிழ் மொழியை படித்திருக்க வேண்டும், ஜியோ படியே இதுலேயும் போட்டிருந்தாங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம்பிள் ராமநாதபுரம் மாவட்டம் எடுத்து அதை பார்த்தோம். அதுலேயும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, குறைந்தது 8ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியை படித்திருக்க வேண்டும். இதுலேயும் சேம் ஜியோ படியும் ஸ்டேட் வைஸ் நோட்டிஃபிகேஷன் படியும் இதுலேயும் கொடுத்துட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ்லேயும் இது மூணுலேயுமே சேம் தான். அடுத்து டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பிடிஎஃப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை யாரும் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு சொல்லி போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து 24வது கொஸ்டினில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்றவரா, இதில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஜிஓ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஸ்டேட் வைஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் சேமாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஹவு டு அப்ளைங்கிற அந்த பிடிஎஃப்பில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 24வது கொஸ்டினில் தமிழ் மீடியம்னு டேரெக்டாகவே நம்ம கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆர் எஜுகேட்டட் இன் தமிழ் லாங்குவேஜ் ஃப்ரம் ஃபஸ்ட் டு 8th ஸ்டாண்டர்ட்னு சேம் தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் ஒரே மீனிங் வர மாதிரி ஒரு கொஸ்டினை ஹவு டு அப்ளை பிடிஎஃப்ல கொடுத்துட்டாங்க. இதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்ளை பண்ண போகிற டேரக்ட் அப்ளிகேஷனில் 25வது கொஸ்டினில் ஹவு டு அப்ளைல கொடுத்தது மாதிரி கொடுக்கல. இதில் ஜிஓ படியும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஸ்டேட் வைஸ் நோட்டிஃபிகேஷன் படியும் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை கொடுத்துட்டாங்க. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக பயின்றவரா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் கீழே கொடுத்துருந்த இங்கிலீஷ் கொஸ்டினுக்கு வேறு அர்த்தம் வர மாதிரி அதில் போட்டு நம்மளை குழப்பிட்டாங்க. ஸோ இதில் நிறைய கன்ஃபியூஷன் நடந்துச்சு. இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்த்தோம். ஸோ ஆக்சுவலாக வந்து அந்த கொஸ்டினில் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு அர்த்தமாக தான் இருக்குன்னு சொல்லி பேசணும். 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக கற்றிருக்க வேண்டும்னு ஒரு மீனிங் வரணும். இல்லைனா 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியை பயின்றிருக்க வேண்டும்னு ஒரு மீனிங் வரணும். ரெண்டில் ஏதாவது ஒரு மீனிங் தான் வரணும். ஆனால் அவங்க வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து 1:5ங்கிற விதத்தில் எடுத்து அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்னே டைரெக்டாக போட்டாங்க. உங்களுக்கு கொஸ்டினுக்கான மீனிங் வந்து பாஸ்ட் இன் தமிழ் மீடியத்தில் படித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல எஸ் கொடுத்துருந்தா மட்டும்தான் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி அவங்களே அதை லிஸ்ட்டில் போட்டது மூலயமா நமக்கு தெரிய வந்துருச்சு. பட் ஆனால் அதில் எஸ்ஸு நோ கொடுத்துருந்ததில் என்ன குளறுபடி நடந்துச்சு, யாரை எடுத்துருக்கணும் எடுத்துக்கக்கூடாது அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்ஸாக பார்த்துருந்தோம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு மீனிங் தான் வரணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க எலிஜிபிள்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஆனாலும் அவங்க அப்ளிகேஷனில் வந்து நோ கொடுத்துருந்தவங்களையுமே வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை நம்ம எக்ஸாம்பிளுக்கு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் எடுத்து அதில் பார்த்தோம். அதில் வந்து 5ஆவதாக இருக்கிறவங்க வந்து ப்ரெசன்ட் ஸ்டடி இன் தமிழ் மீடியமில் நோ கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அவங்க செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். எக்ஸாம்பிளுக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து நோ கொடுத்துருந்ததுனாலே ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து அதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. இது வந்து கன்னியாகுமரியில் ரிஜெக்ட் கேண்டிடேட்டோட ஒரு பிஎஸ்டிஎம் காலமில் வந்து இதான் மெயின், இதை முக்கியமாக பாருங்கள். பிஎஸ்டிஎம் காலமில் நோ கொடுத்துருந்ததுனாலேயே இவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட், அது நேம் தெரில, அதை நான் பின்னாடி பார்த்துட்டு சொல்கிறேன். ஆனால் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் மட்டும்தான் கரெக்டாக என்ன ப்ராப்பராக பண்ணியிருக்கணுமோ அதுபடி பண்ணியிருக்காங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து அதை தெளிவாக வந்து பார்த்து செலக்ட் பண்ணி போட்ட மாதிரி தெரியல.
ஸோ இதை பற்றி நீங்கள் போன வீடியோவில் கமாண்டில் சொல்லியிருந்த ஒருத்தருக்கு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தவறுதலாக கூட போட்டு வந்திருப்பாங்க. தவறுதலாக போட்டதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது உண்மை தான். இப்போ டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், மற்ற ஜாப் ஆகட்டும், போய் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா, பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமும் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் எடிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் ஆனால் அவங்க எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இவங்க இதில் கொடுக்கல. பட் ஆனால் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. எப்படி கவு டு அப்படின்னு பிடிஎஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களோ, அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருந்தாங்க. அதை நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அதில் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேமெண்ட் பண்ணிட்டா சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணும் போதும் அப்ளை பண்ணுறதுக்கு கீழேயும் அது கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணி இருந்துருக்கலாம். ஆனால் பேமெண்ட் 100 ருபீஸ் இதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது 100 ருபீஸ் நீங்கள் கட்டியிருந்தீங்க அப்படின்னா கட்டினதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒருவே இன்கேஸ் நிறைய பேர் அதை கவனிக்காமல் தவறுதலாக கூட எஸ்ஓ நோவோ கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ ஸோ அப்படி தவறுதலாக கொடுத்து இதில் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுல நியாயம் கிடையாது தான். ஆனால் உண்மையிலேயே அவங்க போட்டிருந்த எஸ்ஓ நோவோ 2 ஆப்ஷன் தான். அவங்க எஸ்ஓ நோவோ கொடுத்துருந்ததுக்கு வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்கணும். ஒன்று வந்து அந்த தமிழ் கொஸ்டினை படிக்காமல் கீழே இருக்கிற இங்கிலீஷ் கொஸ்டினை படித்து அதோட மீனிங் எடுத்து ஆர் யூ எஜுகேட்டட் தமிழ் லாங்குவேஜ் ஃப்ரம் 1 to 8 ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற இங்கிலீஷ் கொஸ்டினை படித்து அதோட அர்த்தத்தை மட்டும் எடுத்து போட்டிருந்தாங்கன்னா, அதோட அர்த்தம் என்னென்னா தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும்னு ஒரு அர்த்தம். ஸோ அதோட அர்த்தத்தை எடுத்து எஸ்ஆர் நோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது அப்படி இருக்க சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா அவங்க மிஸ்டேக்காக கொடுத்துருக்கணும். எப்படியா இருந்தாலும் அதில் நோ கொடுத்துருந்தா தவறுதலாக இப்போ சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற இடத்துல மார்க் ஷீட் அப்லோட் பண்ணக்கூடிய இடத்துல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் பண்ணால் கூட அதே ரீசனாக வச்சுலாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. தப்பு பண்ணிட்டாலே ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனு. அதுபோக இந்த இந்த முக்கியமான இந்த எஸ்ஆர் நோ கொடுக்க வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. பட் ஆனால் அதில் வந்து கவனிக்க தவறிட்டாங்க. ஒருவேளை அப்ளை பண்ண கேண்டிடேட் வந்து அதை தவறுதலாக கூட கொடுத்துருக்கலாம். கொடுத்துருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து உண்மையிலே தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தாலோ, இல்லை தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலோ, நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும்போது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லேயே இந்த டிஎன்ஆர்டி அப்பாயின்ட் பண்ணியிருக்கக்கூடிய வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து ஒழுங்காக செக் பண்ணி பண்ணுறாங்களான்னு தெரியல. இப்போ எதுக்கு அதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, எலிஜிபிளே இல்லாத கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகி உள்ளே போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே நான் செலக்டரில் 6ஆவதோ 7ஆவதோ இருக்கிறவங்க வந்து செலக்ட் ஆக முடியாமல் போயிடுறாங்க. ஸோ வந்து செலக்ட் பண்ணவங்க வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு குளறுபடி வந்திருக்காதே அப்படிங்கிறதுனால தான் நான் தெளிவாக அந்த விஷயத்தை வந்து நான் ஆக்சுவலாக சொல்ல வர்றதே மெயினாக. ஸோ மற்ற கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து பிசி, எம்பிசி, டிசபிள்டு பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு நிறைய ஏகப்பட்ட கேட்டகரி கொடுத்துருக்காங்க. மற்ற கேட்டகரியில் கூட ஒரு பக்கம் வச்சுட்டாலும் இந்த பிஎஸ்டிஎம்னு ஒரு கேட்டகரியும் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ் மீடியம்ங்கிற கேட்டகரி 2 கேட்டகரியில் வந்து கண்டிப்பாக வந்து தமிழ் மீடியம் படிச்சு தான் இருந்திருக்கணும். அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் தமிழ்லே வந்து ஒரு பாடமாக படிச்சிருக்கணும், இல்லை தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். இப்படி 2ல் என்ன அர்த்தம்னு நமக்கு தெளிவாக புரியல அப்படின்னாலும் அவங்க செலெக்ஷன் லிஸ்ட்டில் அதை தமிழ் மீடியமாக கன்சிடர் பண்ணி போட்டாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து அது ஏதோ தவறுதல் நடந்துருச்சு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை. இப்போ இங்கிலீஷ் மீடியம்லாம் மெட்ரிகுலேஷன்லாம் படித்தவங்க பார்த்தீங்கன்னா தமிழை வந்து ஒரு புக்காக தான் படிச்சிருப்பாங்க. அதை தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்க மாட்டாங்க. தமிழ் மட்டும் ஒரு புக்காக இருந்திருக்கும், கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் மற்றதெல்லாம் இங்கிலீஷில் தான் படிச்சிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து டிஎன்ஆர்டியில் வந்து தவறுதலாக தான் கொடுத்துட்டோம், 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழை மட்டும் படிச்சிருந்தா போதும்னு சொல்லிட்டா கூட ஸோ இந்த பிரச்சனை பெருசாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஒரு தவறு நடந்திருக்கும், வாய்ப்பு இருக்கலாம் மேபி. பட் ஆனால் அந்த பிஎஸ்டிஎம் கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ் மீடியம்ங்கிற 2 கேட்டகரி இருக்குல்ல, அதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரிக்கு தமிழ் மீடியமில் தான் படிச்சிருக்கணும். அவங்க 1 முதல் இப்போ 10th தான் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க வேலைக்கு. ஸோ 1லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் கண்டிப்பாக வந்து அவங்க தமிழ் மீடியம் படிச்சிருந்தா மட்டும்தான் அது எலிஜிபிளே. ஸோ அதில் வந்து இந்த 2 கேட்டகரியாவது அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை வந்து தெளிவாக பார்த்து அதை செக் பண்ணுங்கிற பட்சத்தில் கொஞ்சம், ஏன்னா எனக்கே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகுது. இவங்க வந்து செலக்ட் பண்ணதுலேயே வந்து இவ்வளோ குளறுபடி பண்ணுறாங்களே, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக அவங்க கரெக்டாக பண்ணுவாங்களா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. ஃபியூச்சரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்புறம் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது என்ன அப்டேட்டு, இப்போ எப்போ வந்து மறுபடி புது ஷார்ட் லிஸ்ட் போடுவாங்களா, இல்லை பழைய ஷார்ட் லிஸ்ட்டே வச்சு கூப்பிட்ருவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு புது ஷார்ட் லிஸ்ட்டு, புது ஹால் டிக்கெட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு முன்னாடி வரும். இந்த வரைக்கும் எந்த அஃபிஷியலாக எந்த நியூஸுமே கிடைக்கல. எல்லோரும் வாய் வார்த்தையை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நமக்கு பேப்பர் டாக்குமெண்ட்டாவோ அஃபிஷியலாகவோ எதுவுமே இது வரைக்கும் நம்ம கண்ணில் படலை.
கேஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அது கேஸ் வந்து அது என்ன கேஸ் டீட்டெயிலு, அது எந்த கோர்ட்டில் நடக்குது, அது யார் போட்டான்னு எந்த டீட்டெயிலுமே இது வரைக்கும் அஃபிஷியலாக கிடைக்கல. பட் ஆனால் அந்த கிராம ஊராட்சி செயலாளர் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது. அந்த சங்கத்துக்குன்னு ஒரு தலைவர் இருக்கார். யூடியூப்பில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க ஒரு மீட்டிங்கில் வந்து அவர் தலைவரே சொல்லியிருக்காரு, ஒரு சின்ன இஷ்யூனால தான் இந்த வேலை தள்ளி போயிட்டுருக்கு, ஒரு கேஸ் வந்து போயிட்டுருக்கு, அந்த கேஸ் வந்து கவர்மெண்ட் வந்து தடையை வந்து பிரேக் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து இது கன்ஃபார்மாக நடக்கும், இந்த வேலையை போட்டுருவாங்க, ஜனவரிக்குள்ளே போட்டுருவாங்கிற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட்டாகவே வீடியோவிலே சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க, அவரே பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் அவரோட கான்டாக்ட் நம்பரில் பேசுனதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்மாக போட்டுருவாங்கன்னு தெரியும், ஆனால் என்ன டேட்டில் எப்போ வருங்கிறது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. கேஸ் டீட்டெயில்ஸை பற்றியும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஒரு ஜனவரிக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். என்ன நடக்குது என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றி வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துச்சுனாலும் நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போடுறேன். ஸோ இதை பற்றி ஏதாவது சொல்கிறதா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் அடுத்தடுத்து முக்கியமான சில டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் நான் இந்த வேலை சம்மந்தமாக கண்டிப்பாக போடுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எதுனாலுமே கமெண்டில் சொல்லுங்கள், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.